அரும்புக்கு கடிதத்தை எழுதிவிட்டு மனதின் வலியுடன் கல்யாணத்திற்கு சம்மதம் கூற தொலைபேசியின் மூலம் தனது தாயை தொடர்பு கொண்டான். ஆனால் போன் ஆஃபாகிவிட்டது. போனை சார்ஜ் போட்டுவிட்டு கடிதத்தை தபாலில் செலுத்த சென்று கொண்டிருந்தான். அப்போது புயல் காற்றுடன் மழையும் பெய்தது. அந்த கடிதம் காற்றில் பறந்து போய் மழைநீரில் விழுந்து எழுத்துக்கள் அழிந்தன. கடவுளே, என்ன இது சோதனை என்று செல்வம் திகைத்து நின்றான். அப்படியே அருகில் உள்ள மர இருக்கையில் உட்கார்ந்து உடல் மற்றும் மனவேதனை காரணமாக உறங்கிவிட்டான். அங்கு இந்தியாவில் என்னதான் கல்யாண ஆசை இருந்தாலும் அண்ணன் காதலுக்கு நானே சமாதி கட்டிவிட்டேன் என்ற குற்ற உணர்வு காரணமாக தவித்து கொண்டிருந்தாள் தேன்மொழி. சுபத்திரையோ பயல் எங்கே போய் விடுவான், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதம் கூறியே ஆக வேண்டுமென்று அவளுடைய அண்ணன் தந்த தெம்பில் உறங்கிவிட்டாள். அப்போது பழைய படம் ஒன்றில் காதல் தோல்வியடைந்த நாயகி தற்கொலை செய்து கொள்வது போல காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த தேனுவுக்கு அரும்புவின் முகம் கண்முன்னே வந்து போனது. என் மீது கருணை காட்டுங்கள் என்று அரும்பு கேட்பது போல அவளுக்கு தோன்றியது. ஐயோ கடவுளே, போதும், இனியும் என் அண்ணன் வேதனைப்பட வேண்டாம், அரும்புடன் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்து அம்மாவின் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு விட்டாள். அரை மணி நேரம் கழித்து எழுந்து வந்த சுபத்திரை தேன்மொழி வாயில் நுரை தள்ளுவது பார்த்து தேனு என்று பதறிவிட்டாள். சுபத்திரையின் அண்ணனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட அண்டை வீட்டாரின் உதவியுடன் வந்து மருத்துவமனையில் சேர்த்தனர். செல்வம் கண்விழித்த போது சிங்கப்பூர் மாநகரம் சூரிய ஒளி நீங்கி இரவு நேரம் மின்விளக்குகள் பெற்று அழகாக இருந்தது. இறுதியாக ஒருமுறை அம்மாவிடம் பேசி பார்க்கலாம் என்று செல்வம் வீட்டிற்கு போன் செய்தான். அழைப்பை யாரும் எடுக்கவில்லை. பின்னர் மீண்டும் முயற்சி செய்தான். பலன் இல்லை. பயம் கொண்டு தாய் மாமாவின் நம்பருக்கு போன் செய்தான். மாமா எடுத்தார். மாமா என்று அவன் வாய் திறப்பதற்கு முன், டேய் நாயே, எதுக்குடா ஃபோன் பண்ணுன? நாங்கள் இருக்கோமா இல்லை நாண்டுகிட்டு போனோமான்னு பார்க்கவா? இனி ஃபோன் பண்ணா செருப்படிதான் என்று போனை துண்டித்து விட்டார். செல்வம் துடிதுடித்து போய் தனது பக்கத்து வீட்டு நண்பர்களுக்கு போன் செய்து நடந்தவற்றை அறிந்து கொண்டான். தேனோ மாத்திரை சாப்பிட்டு அரசு மருத்துவமனையில் இருக்கு என்று கூற கண்ணீருடன் அப்புறம் பேசுகிறேன் என்று வைத்துவிட்டு ஊருக்கு கிளம்பினான். காரில் விமான நிலையம் செல்லும் வழியில் அவசர கால பயணம் ஏற்பாடு செய்தான். வாழ்க்கை சோதனை பத்தாது என்று விமான நிலைய சோதனை கடந்து விமானம் ஏறி அமர்ந்தான். செல்வம் மனதில் கதறினான். கடவுளே, மூத்த மகனாக பிறந்தது பாவமா, இல்லை முறைப்பெண் என்று அரும்பு மேல் ஆசை கொண்டது பாவமா? என் உயிரை எடுத்துக்கொண்டு என் தங்கச்சியை காப்பாற்று என கெஞ்சினான். விமானம் தரை இறங்கியது. ஊரை அடைந்து தேன்மொழி இருக்கும் மருத்துவமனைக்கு வந்தான். அங்கே அவன் அம்மா, மாமா, அக்காள்கள், அவர்கள் கணவன்மார்கள் மற்றும் ஓடிப்போன தம்பி பாலு என அனைவரும் இருந்தனர். அங்கே அவனை அனைவரும் ஜென்ம எதிரியாக பார்த்தனர். சிறு வயதிலிருந்து குடும்பத்திற்காக உழைத்து நாராக தேய்ந்தவனை, அவர்களின் வாழ்க்கை சிறக்க வழி செய்தவனை வழி தந்து வேடிக்கை பார்த்தனர் குடும்பத்தினர். தங்கையை பார்க்கணும் என்று அவன் வார்த்தையை கூட காதில் வாங்காமல் காலால் உதைத்து வெளியே தள்ளினர். அப்போது ஒரு உருவம் அவனை தாங்கி பிடித்தது. அது வேறு யாருமில்லை, அரும்பு. அவன் உயிர் அரும்பு. அத்தான் என்று கதறி அழுதாள். அரும்பு என்று அவளை அணைத்து கொண்டு அழுதான் செல்வம். அப்போது அவன் தாய்மாமா, பார்த்தீங்களா, இது என்ன ஆஸ்பத்திரியா இல்லை லார்ஜா என்று கேவலமாய் பேசினார். தம்பி, அவன் பங்காக இதுங்க ஆசைக்கு தேன்மொழிதான் பலி என்று நல்ல பாம்பாக கொத்தினான். செல்வம் எதிர்க்க கூட திராணியின்றி நடைப்பிணமாக நின்றான். இதைவிட வலி அவன் அம்மா, அக்காள்கள் வேடிக்கை பார்த்ததுதான். அவன் தாய் சுபத்திரையோ, உன்னுடன் பிறந்த சகோதரியை விட இந்த அத்தை மகள் அரும்பு உனக்கு முக்கியமாக போய்விட்டாளோ? தேன்மொழியின் ஊனத்தால் யாரும் அவளை திருமணம் செய்ய முன்வரவில்லை. அப்படி அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறான் ஒருவன்.
ஆனால் அவனுடைய வலிப்பு நோய் உள்ள தங்கையை செல்வம் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாம். இவர்களுக்காக சிறுவயது முதல் ஓடாய் தேய்ந்து உழைத்தவனுக்காக சிறுவயதிலிருந்தே மனதில் ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறாள் அரும்பு. மாமா இருந்தால் மலையேறலாம், தம்பி உடையான் படைக்க அஞ்சான் என்ற வார்த்தைகள் பொய்யாகி போனது அவன் வாழ்வில். அரும்புதான் கண்களில் கண்ணீர் பொங்க கோபம் கொண்டு பேசினாள். டே, யாருக்குடா ஆசை? எங்களுக்கா, இல்லை உனக்கும் உன் பொண்டாட்டிக்குமா என்று சீறிவிட்டாள். என்னடி சொன்னாய் என்று அடிக்க வந்த தம்பியை செல்வம் சினம் கொண்ட சிங்கமாக மாறி வெறி கொண்டு தள்ளிவிட்டான். டேய், நன்றி கெட்ட நாய்களா என்ற அவன் கர்ஜனை கேட்டு அனைவரும் ஒரு அடி பின்வாங்கினர். சாது மிரண்டால் காடு தாங்காது என்ற வார்த்தை இப்போது மெய்யானது. கீழே விழுந்த தம்பி சமாளித்து எழுந்து அவனும் பின்வாங்கி சென்றான். ஐயோ தேன்மொழி என்று ஒரு குரல். செல்வம் திரும்பினான். ஒரு இளைஞனும் வயதான பெண்மணியும் நின்று கொண்டிருந்தனர். யார் நீங்க என்று கேட்க, அப்போது அவன், சார், என் பேரு முகுந்தன், இவங்க என் அம்மா, எனக்கு பார்த்த பொண்ணுதான் தேன்மொழி, இங்கதான் அட்மிட் ஆகியிருக்கிறாள். நான் அவள் அண்ணன்தான் என்றான் செல்வம். முகுந்தன் செல்வம் கைகளை பற்றி கொண்டு, எல்லாம் என் அக்கால் செய்த வேலை, இப்படி நடந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள், தேன்மொழிதான் என் வாழ்க்கை என்று அழுதான். இங்கே தேன்மொழி குடும்பம் யார் என்று செவிலியர் கேட்க, சொல்லுங்க சிஸ்டர் என்று பதற்றத்துடன் கேட்டான் செல்வம். கவலை வேண்டாம், நல்லா இருக்காங்க என்று கூற, செல்வம் கடவுளே நன்றி என்று கூறி தங்கையை காணச் சென்றான். அண்ணே என்று தேனோ அழுதாள். என்னை மன்னிச்சிடுனே, எங்களுக்காக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேலாவது நீ அரும்புவை கல்யாணம் செய்து கொண்டு நல்லாயிரு அண்ணே, என்னை பற்றி நீ கவலைப்படாதே, எனக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும், உனக்கு கல்யாணம் நடக்கும் என்று கூறி முகுந்தன் கைப்பிடித்து கூட்டி வந்தான் செல்வம். எல்லோரும் பின்னாடி வந்தனர். முகுந்தன் தேன்மொழியிடம் காதலுடன் நெருங்கினான். தேனு, என்னை மன்னித்துவிடு என்று மன்னிப்பு கோரினான். போதும் போதும் என்று சிரித்தாள் தேனு. பின்னர் திடீரென செல்வத்திடம் திரும்பி, அண்ணா, நீ அரும்பு அண்ணியை போய் பாரு என்று கூறினாள். நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று அரும்பு வந்தாள். முகுந்தன் வாங்க சிஸ்டர் என்று வழிவிட்டான். அப்போது அரும்பு, அவன்தான் உன்னை வேண்டாம் என்றானே, எதுக்குடி இங்க வந்த என்று கோபம் பொங்க வந்தனர் அரும்புவின் அப்பாவும் அம்மாவும். அரும்பு அவர்களை தடுத்து தன் வாழ்வு மீண்டுவிட்டதை கூறினாள். அவர்கள் அமைதியாகி சந்தோஷத்தில் மூழ்கினர். செல்வத்தின் போன் திடீரென குறுஞ்செய்தி ஒலி அடித்தது. அதில், மிஸ்டர் செல்வம், நீங்கள் வேலையில் பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டதால் உங்களை பணி நீக்கம் செய்துவிட்டது நிர்வாகம். உங்கள் பணம் விரைவில் தரப்படும் என்றிருந்தது. வேலை போய்விட்டது என்று அமைதியாக கூறினான் செல்வம். இப்படி ஆகிவிட்டது என்று வருந்தினாள் அரும்பு. விடு அரும்பு, வேலைதான் போனது, என் திறமை இல்லை, இனி நான் இங்குதான் இருப்பேன், உன் கூடவே இருக்க வேண்டுமென்று இறைவன் தந்த வரம் இது என்று கூறினான். ஆனந்த கண்ணீர் மல்க அவனை பார்த்தாள் அரும்பு. செல்வம், அரும்பு மற்றும் முகுந்தன் தேன்மொழி திருமணம் எளிமையாக ஆனால் இனிமையாக நடைபெற்றது. அந்த நாள்பட்ட இடைவெளியில் செல்வம் ஒரு நல்ல வேலையும் தேடி தனி குடித்தனம் நடத்த ஒரு நல்ல வீடும் தேடிக்கொண்டு விட்டான். திருமணத்திற்கு தம்பி தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் வந்தான். அழகான பெண் குழந்தை பெரியப்பா என்று செல்வத்தின் காலை கட்டிக்கொண்டது. செல்வம் குழந்தையை தூக்கி ஆரத்தழுவி முத்தமிட்டான். அரும்பு பாப்பா என கொஞ்ச குழந்தை சிரித்தது. தேன்மொழி முகுந்தனுடன் கிளம்பியதும் செல்வம் அரும்புடன் புறப்பட்டான். 2 அக்காள்களின் குழந்தைகள், மாமா நீங்க போகக்கூடாது, இது உங்கள் வீடு என கட்டிக்கொண்டு அழுதார்கள். செல்வம், பிள்ளைகளே, இது என் வீடு இல்லை, இது உங்கள் பாட்டி வீடு. என் கோபம் மற்றவர்கள் மீதுதான் தவிர உங்கள் மீது இல்லை. இந்த மாமா வீட்டுக்கு நீங்கள் எப்போதும் வரலாம் என்று கூறி விடை பெற்றான். அவனது தாய் சுபத்திரையோ, என்னை மன்னித்துவிடு செல்வம், நான் எவ்வளவு சுயநலமாக இருந்திருக்கிறேன், நான் பெற்ற மற்ற பிள்ளைகளுக்காக உன்னை நான் தண்டிக்க இருந்தேன், என்னை மன்னித்துவிடு என்று கெஞ்சினாள். செல்வம் எதுவும் பேசாமல் அரும்புவை அழைத்து கொண்டு அவ்விடம் விட்டு சென்றான். ஏனென்றால்
சிறு வயது முதல் கஷ்டப்பட்டு வேலை செய்து 2 அக்காள்களையும் நல்ல முறையில் வரதட்சணையுடன் திருமணம் செய்து வைத்து தம்பியையும் அவன் ஆசைப்பட்டதை படிக்க வைத்து திருமணம் செய்து கொள்ளாமல் இவ்வளவு நாளும் அவர்களுக்காகவே வாழ்ந்த அவனை யார் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, தாயே உனக்குமா புரியவில்லை என் மனது என்று அவன் மனம் நொந்து போனதால் அவன் தாயை மன்னிக்க மனம் வரவில்லை. செல்வம், அரும்பு இருவரும் இறைவன் அருளால் புதுமனை புகுந்தனர். புது வாழ்க்கை ஆரம்பிக்க தயாரானார்கள். அரும்பு கேட்டால், அத்தான் எனக்காக தனி குடித்தனம் என்று ஆரம்பிக்க இதழ்களை விரல் கொண்டு மூடினான் செல்வம். உனக்காக இல்லை நமக்காக என்று இறுக கட்டி கொண்டு விட்டான். அப்போது வானம் இருண்டது, அவன் வாழ்வு விடிந்தது. இந்த கதையின் முதல் பாகத்தின் முடிவு சோகத்தில் முடிவதால் நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் 2ஆம் பாகம் மகிழ்வுடன் முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவரே இந்த கதையையும் எழுதி கொடுத்துள்ளார். அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். நன்றி.